ஜிஇஆர்டி அதோடைய நிரந்தர தீர்வுக்கான வழி என்ன இருக்குது? கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர், அதாவது லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் என்று சொல்லுவோம். அதை வந்து நார்மல் இதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வருவது தான் அந்த ஜிஇஆர்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள சிறந்த வழி. ஸோ இதற்காக லேப்ரோஸ்கோபி இல்லை நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது. சில எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸும் இப்போ நவீனமாக வந்திருக்கு. நம்ம பண்ணிகிட்ருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லேப்ரோஸ்கோபிக் நிசன்ஸ் ஃபண்டோப்ளைகேஷன் என்று சொல்லுவோம். ஸோ இந்த ஜிஇஆர்டியில் இந்த நிசன்ஸ் ஃபண்டோப்ளைகேஷன்னா என்ன, அது எப்படி செய்யப்படுகிறது? ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அந்த லேப்ரோஸ்கோபின்னா நுண்துளை அறுவை சிகிச்சை. ஸோ அதில் வந்து ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 5 mm சைஸ்லான ஒரு 3 இல்லை 4 துளைகள் இடப்பட்டு, ஸோ இதில் வந்து அந்த நம்ம வயிற்று பகுதியும் உணவு குழாய் இணைகிற பகுதியும் அந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஜங்ஷன் என்று சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வயிற்றின் உள் பகுதியிலிருந்தே அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி, சிலருக்கு அதில் அந்த ஹயாட்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது டயஃப்ரம், அந்த டயஃப்ரம்லேருந்து வரக்கூடிய மசில் ஸ்லிங், அதுக்கு பேர் தான் வந்து க்ரஸ் என்று சொல்லுவோம், க்ரஸ் ஆஃப் த டயஃப்ரம். இந்த க்ரஸ்ஸுக்கு உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் பேர் தான் ஹயாட்டஸ் என்று சொல்லுவோம். ஸோ இந்த ஹயாட்டஸ் வந்து சிலருக்கு லூஸாக இருக்கும். ஸோ அந்த ஹயாட்டஸை வந்து திருப்பி மீண்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த டைட் ஆக்கிடலாம். டைட் ஆக்கிட்டு இந்த ஃபண்டஸ் ஆஃப் த ஸ்டமக், அந்த இறப்பையின் ஃபண்டஸ் என்கிற பகுதியை எடுத்து இந்த உணவு குழாயை சுற்றி ஒரு ரேப் மாதிரி பண்ணினா, அதை ஒரு சுற்றி நம்ம அப்படி வரும்போது அந்த இயற்கையாகவே அந்த வால்வ் வந்து க்ரியேட் ஆகிடுது. ஸோ இதில் இந்த ஏ பில்லர் பி பில்லர் என்றெல்லாம் வந்து எண்டோஸ்கோபிக் விஷனில் வருது. ஸோ இதை நம்ம ரேப் பண்ணும்போது இயற்கையாகவே வந்து அந்த ஸ்பிங்க்டர் வந்து க்ரியேட் ஆகிடுது. ஸோ இதை தான் நிசன்ஸ் ஃபண்டோப்ளைகேஷன், இல்லைனா ஃப்ளாப்பி நிசன் என்று சொல்லுவார். ஃப்ளாப்பி நிசன்னா இதை வந்து கொஞ்சம் லூஸாக தான் நாங்கள் செய்வோம். அது வந்து ரொம்ப டைட்டன் பண்ணுறதில்ல. ஏன்னா நார்மலாகவே அந்த உணவுகள் வந்து போகிறதுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் அதில் வந்து இருக்க வேண்டும். ஸோ இதற்காக இதை வந்து லூஸாக செய்கிறோம். இதை தான் வந்து நிசன்ஸ் ஃபண்டோப்ளைகேஷன் என்று சொல்லுவோம். சரி, இந்த நிசன்ஸ் ஃபண்டோப்ளைகேஷன் பண்ணியாச்சு. இது பிறகு வந்து நம்ம எப்படி இருக்கணும்? ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரத்திற்கு அரை செரிமானமான உணவு அது போன்று, அதாவது செமி சாலிட் ஃபார்ம் ஆஃப் டயட் அந்த மாதிரி எடுக்க வேண்டியது இருக்கும். இது ஏன் அப்படி பண்ணணும்னா, உங்களுக்கு ரிலேட்டிவாக வந்து ஒரு ஃபீலிங், அந்த ஃபுட் வந்து ஸ்லோவாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இனிஷியலாக இருக்கலாம். பட் அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். இது தவிர சிலருக்கு இந்த கேஸ் ப்ளோட் என்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபீல் ஆகும். அதுவும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதுவும் வந்து நார்மல் ஆகிவிடும். அதாவது கேஸ் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சேஷன், வயிறு கேஸ் ஃபில் ஆகிருக்கு, ஆனால் கேஸ் வர்றதுக்கு ஒரு சிரமம் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இருக்கலாம். இதுதான் கேஸ் ப்ளோட் என்று சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நார்மலாக வரக்கூடிய ஒரு சின்ன இதுதான். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ யூஸ்வலாக ஒரு 3 வீக்ஸ் இல்லை 4 வீக்ஸ் தாண்டி அவங்க நார்மல் டயட் வந்து எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் உங்கள் கேள்விகளை அனுப்பலாம். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். உங்களில் யாருக்காவது இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் எங்களையோ இல்லை எங்களை மாதிரி இந்த நோயில் ஸ்பெஷலிஸ்ட்டை யாரையாவது அணுகி தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்களும் நோய் இல்லாமல் வாழலாம். நன்றி.